ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இந்த சேனலோட முக்கிய நோக்கம் என்னென்னா, நம்ம 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆங்கிலம், அதாவது இங்கிலீஷ் படிக்கிறவங்க, சில பிள்ளைய பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க மார்க் வாங்குறதுக்கு. அவங்கள நம்ம எப்படி ஈஸியாக மார்க் வாங்க வைக்கலாம், ஒன்றுமே தெரியாமல் பாஸ் ஆகாமல் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ முக்கியமாக. அவங்கள அட்லீஸ்ட் ஒரு அபோவ் 60 மார்க்ஸ்னாவது வாங்க வைக்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட சேனல் தான் இது. முக்கியமாக 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களுக்கான ஈஸியான டிப்ஸ் அண்டு ட்ரிக்ஸ் தான் நான் இந்த சேனலில் சொல்ல போகிறேன். இதில் ஒரு ஸ்மால் வீடியோ, அதாவது ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டோட பேராகிராஃப் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அனைத்து மாணவர்களும் பாருங்கள். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசனில் உள்ள ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டோட பேராகிராஃப் பார்க்க போகிறோம், எஸ்பெஷலி ஃபார் ஸ்லோ லேர்னர்ஸ். ஃபர்ஸ்ட் நீங்கள் பேராகிராஃப் எழுதும்போது லெசனோட பேரை எழுதிக்கணும். ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் அப்படின்னு எழுதிட்டீங்க. ஆத்தரோட நேம் உங்களுக்கு தெரியும், லியாமோ ஃபிளாட்ரி. இது ரெண்டையும் உங்களால் எழுத முடிஞ்சா எழுதிக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க, நோ ப்ராப்ளம். நவ் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் அ பேராகிராஃப். ஓகே, நவ் த young seagull was alone on ledge. ஸோ நமக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த யங் சீகல், அந்த கடல் பறவை இருக்குல்ல, அது என்ன பண்ணுதுன்னா அந்த பாறை மேல தனியா நின்றுகிட்டு இருக்கு. லெட்ஜ் அப்படின்னா அந்த பாறையோட நுனி பகுதியில அது தனியா நின்றுகிட்டு இருக்கு. அடுத்து நெக்ஸ்ட், he had no food. அதுக்கு அவங்க அம்மா அப்பா சாப்பாடே கொடுக்கல. ஏன் கொடுக்கல? அதால பறக்க முடியல, பறக்கவும் ட்ரை பண்ண மாட்டேங்குது. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் அதுக்கு சாப்பாடு கொடுக்காம விட்டுட்டோம்னா அது கண்டிப்பா சாப்பாட்டுக்காக பறந்து தானே ஆகணும். அதுக்காக என்ன பண்றாங்கன்னா அதை பசியோட விட்டுறாங்க. அதான் he had no food. ஃபுட்னா என்ன? சாப்பாடு இல்லைன்னு அர்த்தம். அடுத்து நெக்ஸ்ட், she was hungry. ஹங்கரினா என்ன? பட்னியா கிடக்கிறது. சாப்பாடு கொடுக்கலாம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம பட்னியா தான் இருப்போம். he was hungry. நெக்ஸ்ட், he was afraid to fly. அதுக்கு எப்படி இருக்கு? பயமா இருக்கு. அந்த நேரோ எட்ஜ்ல இருந்து பறந்து அந்த கடலுக்குள்ள சாப்பிடுறதுக்கு அதுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதுதான் afraid. he was afraid to fly. இதுக்கு என்ன மீனிங்னா அது பறக்கிறதுக்கு ரொம்ப என்ன பண்ணுதுன்னா பயப்படுது. தென் ஃபைனலி his parents, அவங்க அம்மா அப்பா என்ன பண்றாங்க? அதை மோட்டிவேட் பண்றாங்க. his parents motivated him. அதை என்கரேஜ் பண்றாங்க. ஒரு பீஸ் ஆஃப் ஃபுட்டை காமிச்சு, ஒரு ஃபிஷ்ஷை காமிச்சு நீ பறந்து வா அப்படிங்கிறாங்க. அப்பதானே அது ட்ரை பண்ணும். அதுக்காக அதான் his parents motivated him அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அடுத்து நெக்ஸ்ட், his mother, அதோட அம்மா என்ன பண்ணுதுன்னா ஒரு பீஸ் ஆஃப் ஃபிஷ்ஷை காமிக்குது. his mother sewed a piece of fish. ஒரு மீன் துண்டை அங்கேருந்து காமிச்சு அந்த யங் சீகல்கிட்ட காமிச்சு ஆசையை தூண்டுது. அப்பதான் அது பறந்து வரும் அப்படிங்கிறதுக்காக. அந்த யங் சீகல் ஏற்கனவே பசியோட இருக்கு. அந்த பீஸ் ஆஃப் ஃபிஷ்ஷை பார்த்த உடனே ட்ரை பண்ணி பறக்குது. அதுதான் என்னது? இட் மேட் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். ஓகேவா? இதுதான். இது எஸ்பெஷலி ஃபார் ஸ்லோ லேர்னர்ஸுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அவங்களுக்காக நான் ஷார்ட்டா எழுதியிருக்கேன். இதை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.